வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். இந்த கொளுத்துற வெயிலுக்கு ஒன்று ஹில் ஸ்டேஷன் போகணும், அப்படி இல்லைன்னா தண்ணி விழுகிற அருவியாக பார்த்து போய் என்ஜாய் பண்ணணும். இங்கே குற்றாலம் போனீங்கன்னா அந்த சீசன் அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். தண்ணி வரத்தும் அப்போ தான் இருக்கும். ஆனால் மணிமுத்தாறு அருவியில் சீசனுக்கு மட்டும் இல்லை, ஆண்டு முழுவதும் அருவியிலிருந்து நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இயற்கையானதாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மணிமுத்தாறு அருவியும். திருநெல்வேலியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி இந்த ஊர்களுக்கு பக்கத்துலும் தான் இந்த இடம் இருக்குது. கல்லிடைக்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் உள்பகுதியிலும் ஃபேமஸான மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு போகிற வழியிலையும் தான் இந்த மணிமுத்தாறு அருவி இருக்குது. நீங்கள் மணிமுத்தாறு அருவி போகிற வழியிலையோ அல்லது அந்த அருவி இருக்கும் இடத்துலையோ எதுலையுமே நீங்கள் கடைகளே பார்க்க முடியாது. ஸ்நாக்ஸ் கடையோ ஃபுட் ஐட்டம்ஸோ எதுவும் கிடைக்காது. அதனால குடும்பத்தோட போகிறவங்க நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் சாப்பாடை முடிச்சுட்டு தான் நீங்கள் மேலே போகணும். ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் அலௌடு கிடையாது. மணிமுத்தாறு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதுனால நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் நுழைவு கட்டணம் இருக்குது. நீங்கள் வண்டி என்ன வண்டி, எத்தனை மெம்பர்ஸ் போகிறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. வண்டியிலையும் செக் பண்ணுறாங்க. கீழே இறங்கினோடனே பேக்ஸையும் செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கீழேயே அதை விட்டுட்டு போகணும். தான் நீங்கள் எடுத்துக்கணும். திரும்பி வர்ற வழியில் வெக்கேஷன் டைமாக இருக்கிறதுனாலையும் இந்த சனி ஞாயிறு லீவ்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் செக் போஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 வாகனங்கள் வெளியே வந்த பிறகு தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க. பாலித்தீன் பேக்ஸு மற்றும் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருப்பதனால அங்கே நம்ம மேலே எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அல்லது கவர் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம போகும்போதே அந்த மணிமுத்தாறு அருவி சத்தம் காதுக்கு எதமாக இருக்குது. அதே மாதிரி கூட்டத்தினுடைய சத்தமும் பயங்கரமாக இருக்குது. அவ்வளவு க்ரௌடாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த காடுகள் மற்றும் பல்வேறு மூலிகை செடியின் வழியாக தான் அந்த தண்ணி வர்றதுனால இதில் குளிக்கிறது உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்குது. 25 அடி உயரத்துல இருந்து அந்த தண்ணி கொட்டுது. அந்த நீர் விழுகிற இடத்துல ஒரு குளம் போல இருக்குது. பார்க்க ஆழம் இல்லாது போல இருந்தாலும் சுமார் 80 அடி அல்லது 90 அடி ஆழம் வரையும் இருக்கும். மீன் நிறையா இருக்குது. அதை வேடிக்கை பார்க்குறதே ஒரு சுகமான அனுபவமாக இருக்குது. ஆழமான இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. அதுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு கனமான கம்பி போடப்பட்டிருக்கிறது. இந்த மணிமுத்தாறு அருவிக்கு கீழே அப்போதைய முதல்வர் காமராஜரால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மணிமுத்தாறு டேம் இருக்குது. திருநெல்வேலியில் உள்ள பெரிய டேம் இது. இதில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது. 1958 கட்டப்பட்ட இந்த மணிமுத்தாறு அணை பக்கத்தில் உள்ள 65 ஏக்கர் விவசாய நிலங்களை வளர்க்கிறது. மழை காலங்களில் அருவியில் அதிகபட்சம் தண்ணி விழுகிறதுனால அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சுற்றுலா பயணிகளுக்கு அந்த டயத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் சுற்றுலா அந்த டயத்தில் செல்லணும்னா வனத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. என்னதான் கீழே செக் போஸ்ட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புனாலும் அந்த மேலே குளிக்கிற இடத்துல ஷாஷை நிறைய வச்சுருக்குறாங்க. பர்ஸு, ஹேண்ட்பேக்கில் எப்படி தான் கொண்டு வருவாங்களோ. லேடிஸ் ஷாம்பு போட்டு மணிக்கணக்காக குளிக்கிறாங்க. என்னதான் வனப்பகுதியை பாதுகாக்கணும்னு வனத்துறையினர் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்களுக்கும் அந்த சமூக அக்கறை வேணும். இந்த மாதிரி அழகான இயற்கை சூழ்ந்த இடங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையும் கூட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிடுங்க. இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.